கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் பெரியவர். அவர் நம்முடைய கற்பனைகளுக்கும் அப்பாற்பட்ட தேவன். நாம் நினைக்கலாம், இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாக வந்து சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று அந்த ரூபத்தை நாம் மனதில் வைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே நம்முடைய தேவன் நம்முடைய கற்பனைக்கும் அப்பாற்பட்ட மிகப்பெரிய தேவன். அவர் சொல்லுகிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அப்படியானால் இந்த தேவனை நாம் எப்படி கற்பனை செய்து பார்ப்பது? எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது? அவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. வானத்துக்கும் பூமிக்கும் அளவு ஆலயம் கட்டினார் கூட அவராலே அங்கே அவருக்கு நாம் கட்ட முடியாது. அவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய தேவன். சங்கீதங்களின் புஸ்தகம் 107 சங்கீதம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். சமுத்திரத்தின் அலைகள் எழும்பும்போது பெரிய காற்று இருக்கும். அந்த காற்றை நம்முடைய தேவன்தான் எழும்ப பண்ணுகிறாராம். காற்றை எழுப்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நாம் கடலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அதன் வல்லமை, அந்த தண்ணீரின் சக்தி எவ்வளவு பெரிதென்று நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அது தேவன்தான் அதற்கு கட்டளையிடுகிறார். அலைகளை கொந்தளிக்க பண்ணுகிறவர் நம்முடைய தேவன். அப்படியானால் அவர் எவ்வளவு பெரிய தேவன். ஹல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். இந்த பூமி உருண்டை எவ்வளவு பெரிய உருண்டை. அந்த பூமி உருண்டையை அவர் அந்தரத்திலே தொங்க வைக்கிறாராம். பாருங்கள், இது யார், எப்படிப்பட்ட ஞானம், எப்படிப்பட்ட பலன், எப்படிப்பட்ட மகத்துவம். சங்கீதங்களின் புஸ்தகம் 136ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பூமியை அந்தரத்தில் தொங்க விடுகிறார், அதை தண்ணீர்களுக்கு மேலே தான் பரப்பி இருக்கிறார். அவருடைய அனந்த ஞானம் நாம் விவரிக்க முடியாதது. அப்படியானால் நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் சற்றாகிலும் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். இவ்வளவு பெரிய தேவன் தான் நம்முடைய தேவன். நாம் அவரை சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, இந்த பெரிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு விசுவாசித்து இந்த தேவனை நம்பி உங்களுடைய எல்லா காரியங்களையும் அவரிடத்திலே சொல்லி அவரிடத்திலிருந்து விடுதலைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன தேவன், பூமியை அந்தரத்திலே தொங்க விட்டுகிற தேவன், பூமியை தண்ணீர்களுக்கு மேலே பரப்பின தேவன், நீர் எங்கள் தேவன். எங்களுடைய எல்லா காரியங்களையும் தேவன் முழுப்பற்படுத்தி நடத்தி இம்மையிலும் மறுமையிலும் எங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறபடியால் நன்றி. அப்படியே நீர் செய்கிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.